அன்பர்களே, நண்பர்களே, உங்களின் பாலு. நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி நடக்கிறது நம்ம நாட்டை பற்றி கூட தெரிஞ்சுக்கணும். இப்போது நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக மோடியா ராகுல் காந்தியா, மோடிக்கு அப்புறம் யார் அல்லது ராகுல் காந்தி பிரதம மந்திரியாரா, அந்த ராகுல் காந்தியை சுற்றியே ஓடிக்கிட்டு இருக்குது. ராகுலுக்கு பிரதமர் ஆகக்கூடிய யோகம் இருக்குதா இல்லையா? அவருக்கு ஒருவேளை யோகம் இருந்ததுன்னா ஏன் இவ்வளவு நாள் அவர் பிரதமர் ஆக முடியலை, அவங்க கட்சி ஒரு லெவலுக்கு வர முடியலை? இதை பற்றி கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஜோசியத்தில் விருப்பு வெறுப்பு, நமக்கு வேண்டப்பட்டவர் நமக்கு வேண்டாதவருங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. நியாயமாக உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் ஜோசியம். ஆமாம், நான் ராகுல் காந்தி ஜாதகத்தை பற்றி ஓரளவு நண்பர்களுக்கு விளக்குகிறேன். உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் ராகுலோட ஜாதகம் எப்படி என்ன ஏதுன்னு. நீங்கள் முழுமையாக இதை பார்ப்பீர்களால் நீங்கள் ராகுலை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், என்னோட கெப்பாசிட்டியை பற்றியும் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஆமாம், முதல்ல ராகுல் காந்தி அவர்களுடைய நட்சத்திரத்து பேர் கேட்ட நட்சத்திரம். அதாவது கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அதாவது தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா முதன் மந்திரி ஆனார். அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதன் மந்திரி ஆனாங்க. அண்ணா அவங்க தமிழில் சௌமிய வருஷம் அப்படிங்கிற வருஷத்தில் பிறந்தார். அந்த காரணத்தினால அவர் ஆரம்ப காலத்தில் கதைகள் கட்டுரைகள்னு எழுதும்போது சௌமியன்கிற புனைப்பெயரில் எழுதிக்கிட்டு வந்தார். அப்போது அண்ணா அவர்கள் இறந்து ஒரு கவியரங்கத்தில் கலைஞர் பேசும்போது என்ன சொன்னார்? சௌமியன் மறைந்து போய் அந்த இடத்துக்கு சாதாரணன் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். அதாவது சௌமிய வருஷத்தில் பிறந்த அண்ணா அவர்கள் இறந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷமான சாதாரண வருஷத்தில் பிறந்த நான் வந்திருக்கிறேன் பார். எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்போது மோடி அவர்களோட பிறந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம், அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பேர் கேட்டை. அந்த கேட்ட நட்சத்திரத்தில் தான் ராகுல் காந்தி பிறந்திருக்கிறாரு. ஸோ சௌமியன் மறைந்து சாதாரணன் வந்தது போல் அனுசம் போனால் அதுக்கு அடுத்தால கேட்ட வர்றதுக்கு லாஜிக்காக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் கூட சேம் ராசி தானே, விருச்சிக ராசி தானே, இவருக்கும் இந்த ஸ்டஃப் இருக்கத்தான் செய்யும். அதனால் கண்டிப்பாக வருவதற்கு சான்சஸ் ஆர் தேர் சிம்பாலிக்காக. ரெண்டாவது, அவர் ராகுல் காந்தி அவர்களோட லக்கணத்து பேர் மிதுனம். அதாவது இங்கிலீஷில் ஜெமினின்னு சொல்லுவாங்க. 12 லக்கணத்துலேயும் லக்கியஸ்ட்டு ஜெமினின்னு தான் சொல்லுவாங்க. பேக்ரவுண்டு சப்போர்ட் இல்லாமல் சொந்த முயற்சினால் மிகப்பெரிய லெவலில் ரீச் பண்ணவங்க, உலகத்தாரால் பேசப்பட வைத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு பில்கேட்ஸ், மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார், இவங்கெல்லாம் மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க. இவங்க பெரிய அளவு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமலே அந்த மாதிரி உலகமே வியக்க வேண்டும் ஒரு பொறுப்புக்கு வந்தால், பேக்ரவுண்டு அதாவது பின்புலம் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி எதுக்கு வர முடியாது? அந்த ஜெமினிங்கிறது அவருக்கு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய லக்கணமாகும். அதனால் அவருக்கு கண்டிப்பாக இந்தியாவின் நம்பர் 1 பொசிஷனுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. நம்பர் 2. நம்பர் 3, அஷ்டவர்க்க தியரின்னு ஒரு தியரி இருக்குது. இந்த பெரும்பாலான ஜோதிடர்கள் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த தியரி எப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. இந்த மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? வரலாம், வர வாய்ப்பு உள்ளது, வர மறிக்கிறது, ஏதோ சொல்லுவாங்க. கண்டிப்பாக 100% கட் அண்ட் ரேட்டாக சொல்ல மாட்டார்கள், முடியாது. ஆனால் அஷ்டவர்க்க தியரியில் அப்படி இல்லை. ஒரு பாயிண்ட் சொன்னால் அது அப்படித்தான். இப்போது அந்த அஷ்டவர்க்க தியரி பிரகாரம் ஒரு ஜாதகத்தில் 3, 4, 10 ஆகிய வீடுகளில் 30 பலர்களுக்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு நம்பர் 1 பொறுப்புக்கு வருவாருங்கிறது விதி. நம்ம ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தில் 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 10ஆம் வீடு ஆகிய வீடுகளில் 30ம் அதற்கு மேற்பட்ட பலன்களும் இருக்கின்றன. அப்போது அவருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது, கண்டிப்பாக வருவார். அதற்கு அடுத்தால யோகத்தில் சிறந்தது தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது 9ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகமும் 10ஆம் வீட்டுக்கூட கிரகமும் சேர்ந்திருந்தாலோ ஒன்றுக்கு ஒன்று பார்த்தாலோ அதை தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க.
இப்போது ராகுல் காந்தியினோட ஜாதக பிராரம் 9ஆம் வீட்டுக்கு உண்டான சனியும் 10ஆம் வீட்டுக்கு உண்டான புதனும் 10ஆம் வீட்டுக்கு உண்டான கிரகம் ஐய குருவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெடுத்தல் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த தர்மகர்மாதிபதி யோகம் ஃபார்ம் ஆகுது. அந்த தர்மகர்மாதி போகம் அந்த என்ன ஆகுதுன்னா அவர் வந்து முதன்மை ஸ்தானத்துக்கு வருவது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த நம்பர் 1, அதாவது ஒரு முதல் 3 இடங்களுக்குள் வரக்கூடிய சிறந்த பிரதமருங்கிற ஒரு வாய்ப்பையும் அவருக்கு கொடுக்கக்கூடியது அந்த யோகம். அடுத்தால வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா ராகுல் காந்தி அதை சொன்னால் நீங்கள் சிரிக்காமல் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட தத்துவம் புரியும். ராகுல் காந்தியை வந்து பப்புன்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதாவது ஒன்றும் தெரியாதவர் பச்சா அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினைப்பாங்க. பட் அந்த பப்புங்கிற பேரை எப்போ சொல்ல வச்சாங்களோ அப்பத்தில் இருந்தால் அவர் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். எப்படின்னா அவருக்கு வந்து நியூமராலஜி பிரகாரம் பப்பு எடுத்துனா 31, அதாவது 4ஆம் நம்பர் வருது. அவருக்கு மார்ச் 24லேருந்து ராகு மகாதிசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போது இவங்க எப்போ பப்புன்னு சொல்ல ஆரம்பித்தாங்களோ அப்பத்துலேருந்து இதானது 24லேருந்து ஃபுல் ஃபயர் ஆகிடுச்சு. அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை இருக்குது. அப்போது இவங்க நெகட்டிவாக கிண்டலாக கேலியாக பேச ஆரம்பித்தது கூட ஆக்டிவாகி அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. ராகு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆக மிகப்பெரிய பிளானட் வந்து ராகு. அதனால் அந்த பப்புங்கிற பேர் எப்போ கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்பத்திலிருந்து தான் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறைன்னு வச்சுக்கலாம். அது அடுத்தால வந்து ராகுல் காந்தி அவங்களுக்கு யோகின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறதா இருந்தாலும் அரசாங்கத்தில் ஒரு சின்ன வேலை கிடைக்காதாலும் அவங்களுக்கு சூரியனோட சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக வேணும். அதாவது சூரியனோட அனுகிரகம் இருந்தாலே ஒரு பவர் பதவிக்கு கவர்மெண்ட்டில் வர முடியும். அப்போது சூரியனோட அருள் பெற்றவர் அந்த சூரியன் யோகியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஜாதக பிரகாரம் கண்டிப்பாக சூரியன் தான் நம்பர் 1 பிளானட். சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமுமே சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சூரியன் கூட எப்படின்னா ஒரு ராஜகிரகம், அதாவது யுத்த கிரகமாகிய செவ்வாயினோட நட்சத்திரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கண்டிப்பாக யுத்தம் பண்ணினா கூட நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தே தீருவார். ஓகே, இன்னொன்று ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ சூரியன் யோகின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ 1, 10, 19, 28 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமானவை. அவர் பிறந்திருக்கிற தேதியே 19. நியூமராலஜி பிரகாரம் பார்த்தா கூட 1 மீன்ஸ் நம்பர் 1. அப்போ கேபிட்டலில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தே ஆகணும். இதுதான் அவர் ஜாதகத்து அமைப்பு. நண்பர்களே, அன்பர்களே, காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட் பார்ட்டிகிட்டு எல்லாத்தையும் விட்டுவிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக ராகுல் காந்தி அவர்களின் ஜாதக பிரகாரம் 99, அதாவது 99% அவர் பிரதமராகும் வாய்ப்பு உள்ளது. இதை நான் அறுதியிட்டு கூறுகிறேன். நீங்கள் ஜோதிடம் புரிந்தவர்கள், ஓரளவு நாலேஜ் உள்ளவங்க, இதை நீங்கள் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். கண்டிப்பாக வாய்ப்புகள் மாத்திரம் மிக பிரைட்டாக இருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.